பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய 1 நாளாகமம் அதிகாரங்கள் 21 முதல் 24 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21வது அதிகாரத்திலே சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவிவிட்டது. மேன்மை உண்டாவதாக. ஆம், இஸ்ரவேலை தொகையிட்டு அதன் மூலமாக வருகிறதான பெருமையை தாவீதிடம் கொண்டு வரும்படியாக சாத்தான் முயற்சிக்கிறதை இங்கே பார்க்கிறோம். பெருமையுள்ளவனுக்கு தேவனத்தை எதிர்த்து நிற்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவராகிய தேவனோ அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவர். மேன்மை உண்டாவதாக. ஆனால் சத்துரு பெருமை உள்ளவன். பெருமை உள்ளவனுக்கு தேவனத்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவருக்கு கிருபை கொடுக்கிறார். இங்கே சாத்தான் தாவீதை தொகையிடுவதற்காய், இஸ்ரவேல் எங்க இராணுவத்தை தொகையிடுவதற்காய் அங்கே சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணும் போது எப்படி எண்ண வேண்டும், எப்படி காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அங்கே பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்திலே யாத்திரை 30ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். ஆனால் இவைகளெல்லாம் மீறி இங்கே தாவீது அவசரப்பட்டு இங்கே எண்ணுகிறதை பார்க்கிறோம். தளபதி யோவாப் வந்து எச்சரித்தாலும் அந்த எச்சரிக்கை பொருட்படுத்தாமல் இந்த தாவீது செய்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததா இருந்தது என்று சொல்லி, அதனால் தேவ கோபாக்கினை இங்கு கடந்து வந்தது. இஸ்ரவேலை தேவாலயத்தில் வாதித்தார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து தாவீது தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். நான் மிகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி, பாவம் செய்த பொழுதெல்லாம் மனம் விருந்தி ஆண்டவர் சமூகத்திலே வந்து தாழ்மையாய் பாவறிக்கை இடுவதை தாவீதின் வாழ்க்கையிலே நாம் காண முடியும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுவது இரக்கம் பெறுமான் என்று வேதவசனம் சொல்லி, அப்படிப்பட்ட இரக்கத்தை தாவீதின் வாழ்நாட்களிலே பாவம் செய்த சூழ்நிலையெல்லாம் பெற்றுக்கொண்டதை நாம் அறிகிறோம். மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ராஜ்யத்தில் தேவன் தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற தாவீதை பயன்படுத்தினதால் தாவீது அங்கே தாவீது காணப்பட்டதான இந்த பெருமை தேவ கோபாக்கினை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தின பொழுது கர்த்தர் உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் பதில் கொடுத்தார். மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த மனஸ்தாபத்தை கண்ட தேவன் தாவீது மீது இறங்கினார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆனாலும் அங்கே வந்ததான தண்டனைகளில் ஒரு தண்டனையை எடுக்க வேண்டியதாயிற்று. கர்த்தர் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விடுவேனாக, அவருடைய மகா இறக்கங்கள் பெரியது, மனுஷர் கையில் விடாதிருப்பேனாக என்று சொல்லி அங்கே கொள்ளை நோய் அதன் மூலமாக வரப்படுகிறதையும் அங்கே தொடர்ந்து ஆண்டவராகிய தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது அந்த கொள்ளை நோய் நிற்பதையும் பார்க்கிறோம். பலி செலுத்துகிற களம் அது பின்னாட்களிலே கிறிஸ்துவானவர் தம்மையே ஒப்பு கொடுக்கிறதான அங்கே எருசலேமிலே காணப்பட்டதான அங்கே ஆண்டவர் பலியிடப்பட்டதான அந்த சிறுபில் தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதான இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. 22வது அதிகாரத்திலே தேவாலயம் கட்டுவதற்கான ஆயத்தங்களை தாவீது செய்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ என்று சொல்லி அங்கே
தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவனுக்கு கட்டளை கொடுத்து, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனால் நீ கட்டும்படியாக ஒரு சித்தம் கொண்டார் என்று சொல்லி என்னென்ன இது பொருட்களுக்கு வேலையோ எல்லாவற்றையும் சேமித்து வைக்கிற காரியத்தை குறித்து பார்க்க 23வது அதிகாரத்திலே இங்கே லேபியர்கள், கெர்சோனியர்கள், கோகாத்தியர், முராரியர் ஆகியோரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தர் சமமே உண்டாவதாக. 24ஆம் அதிகாரம் முழுவதும் ஆசாரிய பணி அமைப்புகளை பற்றி கூறுகிறது. ஆண்டவராய் தேவன் ஒருவருக்கும் எப்படி பணிகள் வைக்கிறார் என்பதையும் லேவியர்கள் இமேஜானவர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. வசனங்களை தியானிக்கும் பொழுதெல்லாம் சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டி மகிமையான ஆசீர்வாதங்களை அருள் செய்வார்கள். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.